Unit number 4 inner transition and inner transition elements questions discuss பண்ணும்போது last video 1 mark பார்த்தோம். இப்போ remaining இருக்க 2 mark 3 mark and 5 mark questions bookல இருக்கிறது page number 128 and 129. உங்களுக்கு தெரியும் transition elements D block group number 3 to 12 இருக்கிறது. inner transitionன்றது கீழே periodic tableல கீழே ரெண்டு சீரிஸ் கொடுத்திருக்கேன் lanthanoids and actinoids தெரியும். இதுல questions பார்க்கலாங்களா? Question page number 128 question number 1 what are transition metals give for example but இந்த மாதிரி question கேக்குறது rare but இது வந்து ஒரு இன்ட்ரோடக்ஷனுக்காக படிச்சுக்கிறது பெட்டர் நீங்க பேஜ் நம்பர் 101 எடுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேராகிராஃப்லயே இந்த தேர்ட் லைன்ல howeverன்றத விட்டுட்டு பாத்தீங்கன்னா IUPAC defines transition metals as element whose atom has incomplete d subshell or which can give rise to cations with an incomplete d subshell. They occupy central position of the periodic table between S and P block elements and their properties are transitional between highly reactive metals S block and P block அப்படினு சொல்லி கொடுத்திருக்கீங்களா அது வரைக்கும் ஒரு நாலு எக்ஸாம்பிள் போது periodic table பாத்தீங்களா இந்த ஃபர்ஸ்ட் சீரிஸ்ல இருந்து ஏதாவது பட் இந்த மாதிரி क्वेश्चन ரொம்ப சிம்பிள் கேக்குற சான்சஸ் கம்மி கேட்டா ஈஸி அடுத்த பேஜ் நம்பர் 128 क्वेश्चन नंबर 2 explain oxidation இது ஒரு வரிசையா கொடுக்கல சும்மா ரேண்டமா எடுத்து கொடுத்திருக்காங்க பாத்துக்கலாம் क्वेश्चन नंबर 2 explain the oxidation state of 4D series elements இது ரொம்ப முக்கியமானதுன்னு சொல்ல முடியாது பேஜ் நம்பர் 106 போனீங்கன்னா ஆக்சிடேஷன் ஸ்டேட் கொடுத்திருக்காங்க அதுல நம்ம லாஸ்ட் பேராகிராஃப் நிறைய விஷயம் இல்ல லாஸ்ட் பேராகிராஃப்ல இத மட்டும் அண்டர்லைன் பண்ணிக்கங்க the oxidation state of 4D and 5D கொடுக்குறாங்க ரெண்டு சேர்த்து கொடுத்திருக்காங்க சும்மா அண்டர்லைன் பண்ணிக்கங்களே varies from +3 to +8 எதெல்லாம் +3 எதெல்லாம் +8 அப்படினு சொல்லி கொடுத்திருக்காங்க அது பாத்துக்கங்க இதுல வேற ஒண்ணும் பெருசா சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல பட் ஜெனரலி நாலாவது லைன் வந்தீங்கன்னா in going down a group stability of higher oxidation state increases while that of lower oxidation state decreases அப்படிங்கறத புரிஞ்சுக்கங்க பட் இதுவும் கேக்குற சான்ஸே கிடையாது அடுத்து what are inner transition elements இது கேட்டா கேட்கலாம் இது பேஜ் நம்பர் 118 வந்தீங்கன்னா 118 F block elements அப்படிங்கிறதுல the first inner transition elements two series இருக்கு lanthanoid actinoid அது கீழ இருக்க பேராகிராஃப்ல lanthanoid எல்லாம் எது actinoid எல்லாம் எது அப்படினு கொடுத்திருக்காங்க பாத்தீங்களா அந்த F block elements inner transition elementsல இருக்கிற ஒரு 1 2 3 ஒரு 8 லைன்ஸ் இருக்கு அதை நீங்க ஷார்ட் பண்ணி எழுதிக்கலாம் பட் முக்கியமானது வந்து ஃபர்ஸ்ட் 3 லைன்ஸ் அடுத்து லாந்தனைடு எங்க இருந்து எது வரைக்கும் இருக்குது அப்படினு சொன்னா போதும் ஆக்டினைடு எங்க இருந்து எது வரைக்கும் இருக்குன்னு சொன்னா போதும் சோ இது ஒரு கேட்கக்கூடிய क्वेश्चन இது justify the position of lanthanides and actinides in the periodic table 5 மார்க்ல கேட்டா கேட்கலாம் முக்கியமானது இது நீங்க பேஜ் நம்பர் அதே 118 எடுத்துட்டீங்கன்னா இப்போ பார்த்ததுக்கு ஜஸ்ட் கீழ position of lanthanides in the periodic table அது 5 மார்க்னு சொல்றதுனால அங்க ஆரம்பிச்சு அடுத்த பேஜ் நம்பர் 119ல ஒரு அந்த பேராகிராஃப் முடிச்சு lanthanoid வந்து ஏன் அந்த பொசிஷன்ல வைக்கணும்ன்றது ஒரு 3 பாயிண்ட் சொல்லி அப்புறம் actinoid பத்தி அடுத்த பேராகிராஃப்ல சொல்லிருக்காங்க lanthanoid னு சொன்னாங்கன்னா நீங்க இந்த லாஸ்ட் பேராகிராஃப் தேவையில்லை similarly 14 elements following actinium அது தேவையில்லை lanthanoid actinoid ரெண்டும் சேர்ந்து கேட்டாங்கன்னா அடுத்த பேராகிராஃப் எழுதுங்க சோ 3 மார்க்ல கேட்டா lanthanoid மட்டும் கேட்கலாம் 5 மார்க்னும் போது புக்ல இருக்குறது क्वेश्चन नंबर 4 முக்கியமானது 5 மார்க் போது ஃபுல்லா எழுதுங்க இது முக்கியமானது அடுத்து what are actinoids give 3 example சில இடங்கள்ல actinoidன்றாங்க சில இடத்துல actinoid னு சொல்றாங்க இதுவும் 2 மார்க்ல கேட்டா கேட்கலாம் பேஜ் நம்பர் 122 எடுத்தீங்கன்னா actinoids அப்படின்றதுல அந்த ஃபர்ஸ்ட் ரெண்டரை லைன் அதாவது 14 elements following ஆரம்பிச்சு short half lives examples are flexibles எடுத்து வெச்சுக்கோங்க அந்த லாஸ்ட் சீரிஸ் periodic table லாஸ்ட் சீரிஸ் இருக்கு பாருங்க அதுல ஏதாவது ஒரு ரெண்டோ மூணோ எத்தனை கேக்குறாங்களோ அதை எழுதுங்க எக்ஸாம்பிள் போட்டு சோ இது கேட்கலாம் அடுத்து क्वेश्चन नंबर 6 why GD3+ is colorless இதெல்லாம் 2 மார்க்ல கேக்குறதுக்கு சான்ஸ் உடைய क्वेश्चन இம்பார்ட்டன்ட் நோட் பண்ணிக்கங்க பேஜ் நம்பர் 120 எடுத்தீங்கன்னா அதுல இந்த ஆக்சிடேஷன் ஸ்டேட் அப்படிங்கற ஹெட்டிங்ல வாங்க இதுல எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதணும் நீங்க
இதுக்கு பெஸ்ட் கிளக்ஸ் டேபிள்ஸ் வச்சு தான் எழுதணும். அது கொடுக்குறாங்க பாருங்கள். ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் லாந்தனைட்ஸில் ரெண்டாவது பேராகிராஃப் GD3+ அண்ட் Lu3+ ரெண்டும் சேர்த்து கொடுக்குறாங்க. உங்களுக்கு GD3+ சொன்னால் GD3+ மட்டும் எடுத்து ஃபஸ்ட்டு இருக்கிற எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனை சொல்லுங்கள். ரெண்டும் கேட்டாங்கன்னா Lu3+ எடுத்துங்க. GD3+ Lu3+Y அப்படின்னு கேட்டாங்கன்னா இதுக்கு நீங்கள் எழுதலாம். ஸோ இப்போ GD3+ எடுத்திங்கன்னா GD3+ அப்படின்றது எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பாருங்கள் Xe4f7. Lu3+ எடுத்திங்கன்னா Xe4f14. இது வந்து எக்ஸாக்ட்லி ஹாஃப் ஃபில்டு. இது எப்படி இருக்குன்னு கேட்டோம்னா கம்ப்ளீட்லி ஃபில்டு அப்படின்றதுனால அதை சொல்லி என்ன கேள்வி கேட்குறாங்க, GD3+ இஸ் கலர்லெஸ் அப்படிங்கிறாங்க. இது கலர்லெஸ் அப்படிங்கிறத விட ஸ்டேபிள். அந்த கேள்வி இப்படி கேட்கலாம் நம்ம, ஒய் GD3+ இஸ் ஸ்டேபிள் அப்படின்னு கேட்கலாம். கலர்லெஸ்ன்றது இதில் F7 அப்படின்றது வந்து ரெலவெண்ட்டான கேள்வி இல்லை. அதனால் இந்த GD3+ இஸ் கலர்லெஸ்ன்றதுக்கு பதில் ஸ்டேபிள் அப்படின்னு நீங்கள் மாற்றிக்கணும். அப்படி தான் இருந்திருக்கணும் அது. அடுத்தது 7. எக்ஸ்பிளைன் ஒய் காம்பவுண்ட்ஸ் ஆஃப் Cu2+ ஆர் கலர்டு பட் தோஸ் ஆஃப் Zn2+ ஆர் கலர்லெஸ். திரும்ப சொல்கிறேன், இது இந்த லெசனில் ரெலவெண்ட்டாக இல்லை. Cu2+ அப்படிங்கிறத எடுத்திங்கன்னா பட் அடுத்த லெசனில் யூனிட் நம்பர் 5ல் இருக்குது. இது எடுத்திங்கன்னா இதுக்கு Cu அப்படின் போது 3d10 4s1 அப்படின்றது 2+ அப்படின்னு சொல்லும் பொழுது 2 எலக்ட்ரான் எடுத்திங்கன்னா இதில் 1 இதில் 1. So this will have one unpaired electron. Unpaired electron இருந்தாவே d transition நடக்கும். அப்போ அது colored. Zn2+ எடுத்தீங்கன்னா இது 3d10 4s2 இருந்தது, இப்படி இருக்கும். d10 completely filled. So d transition definitely will not take place colorless அப்படின்னு சொல்லலாம். So simply நீங்க நோட் பண்ணிக்கலாம். Cu2+ல வந்து 3d9 unpaired electron, d transition colored. Zn2+ 3d10 completely filled, no dd transition, colorless அப்படின்னு குறிச்சுக்கோங்க. ஸோ இது கேட்கக்கூடாதுன்னு இல்லை, அடுத்த லெசனில் இதுக்கு பதில் இருக்குது. அதனால் இது படிச்சுக்கிறது நல்லது. கொஷின் நம்பர் 8. இதுவும் 5 மார்க்கில் கேட்குற சான்ஸ் உடைய கொஷின். இது டைரக்ட் கொஷின். டிஸ்கிரைப் த ப்ரிப்பரேஷன் ஆஃப் பொட்டாசியம் டைக்ரோமேட். பேஜ் நம்பர் 1112 எடுத்திங்கன்னா இந்த பொட்டாசியம் டைக்ரோமேட்டுடைய ப்ரிப்பரேஷன் வந்து 3 ஸ்டெப்ஸில் கொடுக்குறாங்க. இதில் மெயினாக நீங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்கன்னா அந்த 3 ஸ்டெப்னுடைய ஈக்குவேஷன் பேலன்ஸ்டாக இருக்கணும். மெமரைஸ் பண்ணுறது தவிர வேறு வழியே கிடையாது. ஒரு 2 or 3 டைம்ஸ் மெமரைஸ் பண்ணி எழுதி பாருங்கள். சிலது மெமரைஸ் தான் பண்ணணும். ஸோ அந்த ஈக்குவேஷனை நீங்களே ஃபஸ்ட்டு ஸ்டெப்புன்னு போட்டு இந்த 4FeCr2O4 அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் நீங்களே கொடுங்க. செகண்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா சோடியம் டைக்ரோமேட்லேருந்து சோடியம் டைக்ரோமேட் வர்றது எக்ஸ்பிளனேஷன் நீங்களே கொடுங்க. அங்கே அவ்வளோ பெருசு வேண்டாம். தேர்ட் ஸ்டெப் பேஜ் நம்பர் 113லேருந்து ஈக்குவேஷன் எழுதுங்க, எக்ஸ்பிளனேஷன் கொடுங்க. பட் ஈக்குவேஷன் கரெக்டாக எழுதி கீழே நேம் எழுதியிருந்தாவே 5 மார்க் ஃபுல்லாக கொடுத்துருவாங்க. அதனால் இது மெமரைஸ் பண்ணுறது தான் ஒரே வழி. இது இம்பார்ட்டன்ட் நோட் பண்ணிக்கோங்க. பொட்டாசியம் டைக்ரோமேட் ப்ரிப்பரேஷன். அடுத்த கொஷின் வந்து கொஷின் நம்பர் 9. இதுவும் இம்பார்ட்டன்ட், 5 மார்க்கில் கேட்கலாம். வாட் இஸ் லாந்தனைடு கண்ட்ராக்ஷன் அண்ட் வாட் ஆர் த இஃபெக்ட்ஸ் ஆஃப் லாந்தனைடு கண்ட்ராக்ஷன்? லாந்தனைடு கண்ட்ராக்ஷன்லேருந்து 1 மார்க்கோ 2 மார்க்கோ 3 மார்க்கோ 5 மார்க்கோ நிச்சயம் ஏதோ ஒரு கொஷின் வரும். ஸோ அதை நல்லா பாருங்கள். பேஜ் நம்பர் 121 எடுத்திங்கன்னா அட்டாமிக் அண்ட் அயனிக் ரேடியை இருக்கு இல்லைங்களா, அந்த பேராகிராஃப் மட்டும் சொன்னால் லாந்தனைடு கண்ட்ராக்ஷன் இந்த பேராகிராஃபோட எண்டில் இருக்கு. 2 மார்க்கில் கேட்டால் இதை மட்டும் கேட்கலாம். லாந்தனைடு கண்ட்ராக்ஷன் நடக்கிறதுக்கு என்ன ரீசன், அதான் காஸ் ஆஃப் லாந்தனைடு கண்ட்ராக்ஷன் அடுத்து ஒரு 5 லைன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ நமக்கு கேட்டிருக்க இந்த இப்போ ஒரு கொஷின் சொன்னீங்களா, கொஷின் நம்பர் 9 அதுக்கு அந்த 2 பேராகிராஃப் எழுதணும். சம்டைம்ஸ் அதுக்கு கீழே இருக்கு பாருங்க, வாட் ஆர் த கான்சிக்வன்சஸ் ஆஃப் லாந்தனைடு கண்ட்ராக்ஷன் கேட்குறாங்க. 3 பாயிண்ட்ஸ் இருக்கு. இது புக்கில் இந்த கேள்வி கேட்கல, இது 3 மார்க்கில் கேட்கலாம். சம்டைம்ஸ் பாருங்க, இப்போ வந்து லாந்தனைடு கண்ட்ராக்ஷன் அண்டு இங்கே நம்ம புக்கில் கேட்டது வாட் ஆர் த இஃபெக்ட்ஸ் கேட்குறாங்க. இஃபெக்ட்ஸ் அப்படின் பொழுது நம்ம என்ன பதில் எழுதுறது சார் அப்படின்னு கேட்டோம்னா கான்சிக்வன்சஸ் அப்படிங்கிறத எழுதலாம். அல்லது வாட் ஆர் தி எஃபெக்ட்ஸ் ஆஃப் லாந்தனைடு கண்ட்ராக்ஷன் அப்படின் போது நீங்கள் காஸ் ஆஃப் லாந்தனைடு கண்ட்ராக்ஷன் எழுதலாம். பட் எக்ஸாமில் தெளிவாக கேட்பான். இந்த 3 பேராகிராஃபுமே படிச்சுக்கோங்க. என்னென்ன லாந்தனைடு கண்ட்ராக்ஷன், காஸ் ஆஃப் லாந்தனைடு கண்ட்ராக்ஷன், கான்சிக்வன்சஸ் ஆஃப் லாந்தனைடு கண்ட்ராக்ஷன். ஸோ இஃபெக்ட்ஸ் சொல்லும்போது மோஸ்ட் அப்ரோப்ரியேட் எது சொல்லலாம்னா கான்சிக்வன்சஸ் அப்படிங்கிறத நம்ம கன்சிடர் பண்ணணும்.
ஸோ கொஷின் நம்பர் 9க்கு ஆன்சர் ஃபஸ்ட் பேராகிராஃபும் கான்சிக்வன்சஸில் இருக்க 3 பாயிண்ட் எழுதணும். இந்த 3 விஷயம் படிச்சுக்கோங்க. மீண்டும் சொல்கிறேன், லேத்தரைட் கன்ட்ராக்ஷன், காஸ் ஆஃப் லேத்தரைட் கன்ட்ராக்ஷன், கான்சிக்வன்சஸ். ஏதாவது ஒன்று மட்டும் 2 மார்க் 3 மார்க் அல்லது ஏதாவது 2 கம்பைன் பண்ணி 5 மார்க்கில் வரும். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அடுத்து வந்து 10 கம்ப்ளீட் த ஃபாலோயிங். இதெல்லாம் கம்பல்சரி கொஷினில் கேட்டுருவாங்க. ஒரு 6 ஈக்குவேஷன் கொடுக்குறாங்க பாருங்கள். அதில் ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் பேஜ் நம்பர் 117 இருக்குது. செகண்ட் ஈக்குவேஷன் இங்கே இல்லை, ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் இருக்குது. அதுக்கு ஆன்சர் வந்து குறிச்சிக்கலாம் நீங்கள். C6H5CHO அண்ட் C6H5COOH. C6H5CHO திரும்பவும் இன்னொரு ஏரோ போட்டு C6H5COOH போட்டுருக்காங்க. பென்சால்டிஹைட் பென்சோயிக் ஆசிட். அந்த சி வந்து பேஜ் நம்பர் 117 இருக்குது, டி பேஜ் நம்பர் 116 இருக்குது, இ பேஜ் நம்பர் 114 இருக்குது, எஃப் பேஜ் நம்பர் 113 இருக்குது. இதெல்லாம் பாருங்கள், கம்பல்சரி கொஷனில் ஏதாவது ஒரு 3 எடுத்து டைரெக்டாக கம்ப்ளீட் பண்ணுங்கள் கேட்டுடலாம். ஸோ இது மெமரைஸ் பண்ணுறது தவிர வேறு வழி கிடையாது. அடுத்தது 11 வாட் ஆர் இன்டர்ஸ்டிஷியல் காம்பவுண்ட்ஸ். இதுவும் 2 மார்க்குக்கு நல்ல கொஷின். இது பேஜ் நம்பர் 111 எடுத்தீங்கன்னா இன்டர்ஸ்டிஷியல் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஃபார்மேஷன் ஆஃப் இன்டர்ஸ்டிஷியல் காம்பவுண்ட்ஸ், அதில் ஃபஸ்ட்டு 3 லைன்ஸ், அதாவது இன்டர்ஸ்டிஷியல் காம்பவுண்ட் ஆரம்பித்து நான் ஸ்டாக்கியோமெட்ரிக் காம்பவுண்ட்ஸ் ஒரு 1 or 2 எக்ஸாம்பிள்ஸை சேர்த்து படிச்சுக்கோங்க. திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். அடுத்தது 12 கூட கம்பல்சரியில் கேட்கலாம், ப்ராப்ளம் மாதிரி. Calculate the number of unpaired electrons in Ti3+. Ti3+ அப்படிங்கிறதுலையும் Mn2+. இதில் calculate number of unpaired electron அப்படின்னு சொல்லும்போது வழக்கம் போல Ti-னா 22, 3d2 4s2 இருக்கும். மேங்கனீஸ்னா 25. ஃப்ளெக்ஸிபிள்ஸ் தான் பயன்படுத்தணும். எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் அங்கேயே பார்க்கலாம். Ti3+ சொல்லும்போது 3 எலக்ட்ரான்ஸ் நீங்கள் எடுக்கணும். 3 எலக்ட்ரான்ஸ் இதில் 2, இதில் 1, 3d1. இதில் 2+ சொன்னால் இது எடுத்தாச்சு. ஸோ இதில் நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான் எத்தனை? 1. இதில் 5 ஆர்பிட்டால்ஸ். ஸோ இதில் நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் 1, இதில் 5. இதை மட்டும் கேட்டாங்கன்னா 2 மார்க்கில் கேட்கலாம். அப்புறமா என்ன கேட்குறாங்க அப்படின்னு கேட்டோம்னா, calculate the spin only magnetic moment. 3 மார்க்கில் கம்பல்சரியில் கேட்கலாம். ஸ்பின் ஒன்லி மேக்னெட்டிக் மொமெண்ட் என்ன ஃபார்முலா தெரியும்? μ √n × n+2. பலமுறை இந்த லெசன்லையும் பார்த்தோம், 5th லெசன்லையும் பார்த்துருக்கோம். இது 1 அப்படின்னு நீங்கள் போட்டிங்கன்னா 1.79, 5 போட்டிங்கன்னா 1 மார்க்கில் ஒரு இடத்துல இதே லெசனில் பார்த்தோம் 5.9 வரும். ஸோ இதுக்கு 1.79 அல்லது 8, இது 5.9. இந்த ஃபார்முலாவில் இந்த 1 போடுங்க, இது 5 போடுங்க. ஸோ 3 மார்க் 2 மார்க்கில் ஏதாவது ஒன்று மட்டும் கேட்கலாம், 2 கேட்கலாம் 3 மார்க்ஸில். ஸோ இது முக்கியமான கேள்வி. அடுத்து ரைட் த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் Ce4+ அண்ட் CO2+ன்றாங்க. இதுவும் நீங்கள் கிளஸ்டர்ஸாக பார்க்கணும். Ce4+ அண்டு CO2+. இது இங்கே இருக்குது, இங்கே 27 இது. அப்போ எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எடுத்தீங்கன்னா 3d7 4s2 2+ சொல்லுவோம், 2 எலக்ட்ரான் எடுத்தாச்சு. இதுதான் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் போது முன்னாடி என்ன இருக்கும்? இந்த ஆர்கான். ஏன்னா 18 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. இது எடுக்கும்போது xenon. இதுக்கு அட்டாமிக் நம்பர் நீங்கள் கிளஸ்டர்ஸ் எடுத்துக்கோங்க. கிளஸ்டர்ஸ் எடுத்தீங்கன்னா இதுக்கு அட்டாமிக் நம்பர் 58. இது நம்ம புக்லேயே கூட பேஜ் நம்பர் 120 இருக்கு. 58 போது சீரியம் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டோம்னா 4f 5d 6s2 4d1 5f7 சாரி 4f7 இருக்கு. அப்போ நீங்கள் வந்து இதுக்கு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 4+ என்ன? லாஸ்ட்ல இருந்து 4 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. அப்போ இது 2 எடுத்தாச்சு, 3 எடுத்தாச்சு, இதில் 1 எடுத்தாச்சு. 4f6 அப்படிங்கிறது தான் அப்படின்னு நோட் பண்ணுங்க. ஸோ இதெல்லாம் வந்து 1 மார்க்லோட கேட்கலாம். இதெல்லாம் நீங்கள் ஃப்ளெக்சிபிள்ஸ் தான் யூஸ் பண்ணணும். அடுத்தது கொஷின் நம்பர் 14. எக்ஸ்பிளைன் ஹவு +2 ஆக்சிடேஷன். இது கொஷினே ராங்காக இருக்கு. Explain how +2 oxidation becomes more and more stable in the first half of the first row அப்படின்றாங்க. First row transition elements with increasing atomic number. நீங்கள் பேஜ் நம்பர் 106 எடுத்தீங்கன்னா சில இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் இருக்குது, அதெல்லாம் அவாய்ட் பண்ணிடுவாங்க. 106 வந்தீங்கன்னா
அதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அந்த ஆக்சிடேஷன் ஸ்டேட் சொல்லும்போது உங்களுக்கு க்ளீனாக கொடுத்துருக்காங்க. அந்த டேபிளர் காலம் கொடுத்து கீழே கொடுக்குறாங்க. அட் த பிகினிங் த சீரீஸ் +3 ஆக்சிடேஷன் இஸ் ஸ்டேபிள், பட் டுவர்ட்ஸ் த எண்ட் +2 ஆக்சிடேஷன் பிகம் ஸ்டேபிள். அப்படி தான் கொடுக்குறாங்களே ஒழிய +2 பற்றி அங்கே சொல்லலை அவங்க. அதனால் இது கொஷின் வந்து ராங், அதனால் இக்னோர் இட். அடுத்து வாங்க 15ல் இது நல்ல கேள்வி. விச் இஸ் மோர் ஸ்டேபிள், Fe3+ ஆர் Fe2+? Fe எடுத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா இந்த Fe எடுக்கிறேன். Fe எடுத்தாச்சுன்னு சொன்னால் அட்டாமிக் நம்பர் 26, எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இந்த ஆர்கான் போட்டுட்டு அப்புறம் 3d6 4s2 இருக்கும். 2+ அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டோம்னா இந்த ரெண்டு எடுத்திருக்கோம். இப்போ 3d6. 3+ அப்படின்னு சொல்லும்போது இதில் 3 எலக்ட்ரான்ஸ் எடுத்தீங்கன்னா 3d5, எக்ஸாக்ட்லி half filled. எது ஸ்டேபிள்? ஒன்றா half filled d ஆர்பிட்டால் இருக்குன்னா அது கம்ப்ளீட்லி filled. அப்போ which is more stable கேட்டால் இதை ரெண்டே எழுதி இதுதான் ஸ்டேபிள் பிகாஸ் ஆஃப் half filled d ஆர்பிட்டால்னு சொல்லலாம். இதுவும் நல்ல 2 மார்க் கொஷின் இருக்கு. அதே மாதிரி இந்த 16 வந்து இதெல்லாம் கேட்குற சான்ஸில் எக்ஸ்பிளைன் தி வேரியேஷன் ஆஃப் E0 M3+ bar M2+ in 3D series. பேஜ் நம்பர் 108ல் உங்களுக்கு அந்த டேபிளர் காலம் கொடுத்துருக்காங்க. 108 நீங்கள் அதில் அந்த 6 எலிமெண்ட் கொடுக்குறாங்க. ஃபஸ்ட்டு டைட்டானியம், வெனடியம், குரோமியம், அப்புறம் மேங்கனீஸ், அயன், கோபால்ட். இந்த ஃபஸ்ட்டு 3 ஒரு செட்டு, ரெண்டாவது 3 ஒரு செட். அது வந்து ஃபஸ்ட்டு இருக்கிறது ஸ்ட்ராங்லி பாருங்கள், ஃபஸ்ட்டு இருக்கிறது நெகட்டிவ் ஆக்சிடேஷன் ஸ்டேட் இருக்கும், பின்னாடி இருக்கிறது பாசிட்டிவ் இருக்கும். ஸோ அதை வச்சு நீங்கள் என்ன சொல்லலாம்னா ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் வேல்யூஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்த நெகட்டிவ் வேல்யூஸ் ஆஃப் டைட்டானியம், வெனடியம், குரோமியம் இண்டிகேட் தே ஹேவ் ஹையர் ஆக்சிடேஷன் ஸ்டேட் இஸ் ப்ரிஃபர்ட். கீழே இருக்கிறது பாசிட்டிவ் இருக்கனால லோயர் ஆக்சிடேஷன் ஸ்டேட் இஸ் ப்ரிஃபர்ட் அப்படின்னு சொல்லலாம். பட் இதெல்லாம் அவ்வளோ டீப்பாக கேட்குற சான்ஸ் இல்லை, தெரிஞ்சுக்கோங்க. கம்பேர் லேந்தனைட்ஸ் அண்ட் ஆக்டினைட்ஸ், வெரி இம்பார்ட்டன்ட். 3 மார்க்கில் கேட்டால் எனி 3 பாயிண்ட்ஸ், 5 மார்க்கில் கேட்டால் எனி 5 பாயிண்ட்ஸ் ஆகிடும். இது பேஜ் நம்பர் 123ல் நீட்டாக ஒரு டேபிளர் காலம் கொடுத்துருக்காங்க. நல்ல படிக்க, இம்பார்ட்டன்ட் இது. அடுத்து வந்து 18 explain why Cr2+ is strongly reducing and Mn3+ is strongly oxidizing. பட் இதெல்லாம் நம்ம புக்கில் டைரெக்டாக டீல் பண்ணலை, இருந்தாலும் நம்ம சொல்லலாம். என்ன அப்படின்னு கேட்டோம்னா என்ன கொஷின் நான் இன்னொரு சொல்ல போகிறேன். கொஷின் நம்பர் 18 Cr2+ இருக்கு. இது வந்து ஸ்ட்ராங்லி ரெடியூசிங் ஏஜென்ட். ஸோ இந்த ரெடியூசிங் ஏஜென்ட் ஆட் பண்ணுவோம். அடுத்தது Mn3+ இருக்கு இல்லைங்களா, இது வந்து ஸ்ட்ராங்லி ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டாக யூஸ் பண்ணலான்றாங்க. இது என்ன காரணம்னா ரெடியூசிங் ஏஜென்ட் அப்படின்னா என்ன பண்ணுவோம்னா, ரெடியூசிங் ஏஜென்ட்னா பக்கத்தில் இருக்கிறது ரெடியூஸ் பண்ணணும். ரெடியூஸ் பண்ணணும்னா என்ன ஆகணும், அதில் எலக்ட்ரான் ஆட் ஆகணும். தட் மீன்ஸ் இட் ஷுட் ஃபர்னிஷ் எலக்ட்ரான். இது எலக்ட்ரானை கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் இது என்ன மாறுதுன்னா Cr3+. ஆக்சிடைசிங் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஆக்சிடைசிங்னா பக்கத்தில் இருக்கிறது எலக்ட்ரானை அக்செப்ட் பண்ணணும். ஏன்னா எலக்ட்ரானை லூஸ் பண்ணுறது தான் ஆக்சிடேஷன். பக்கத்தில் இருக்கிறது இங்கே இருக்கிற ஒரு எக்ஸுங்கிற சப்ஸ்டன்ஸு எலக்ட்ரான் லூஸ் பண்ணால் இதை அக்செப்ட் பண்ணிக்கணும். அப்போ இது எலக்ட்ரான் அக்செப்ட் பண்ணால் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். அப்போ இது என்ன மாறுனா Mn2+ஆக மாறும். உங்களுக்கே தெரியும், இப்போ போன கொஸ்டினில் பார்த்தோம் Mn2+ல 3d5 இருக்கும், இதில் 3d4 இருக்கும். விச் இஸ் ஸ்டேபிள்? இதுதான் ஸ்டேபிள். அதனால இது எலக்ட்ரானை வாங்கிட்டு ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டை ஆட் பண்ணி ஸ்டேபிள் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கிறதுனால இது ஆக்சிடைசிங் ஏஜென்ட். இது சார் 3+ அப்படிங்கும் பொழுது போன லெசன் அடுத்த லெசனில் நீங்கள் படிப்பீங்க. இதில் T2G EG அப்படின்னு இது வந்து 3 ஆர்பிட்டால்ஸ் இருக்கும், இதில் 2 இருக்கும். இது வந்து ஸ்டேபிள். ஸோ by losing one electron, this gets T2G3 அப்படிங்கிற லோயர் எனர்ஜி கம்ப்ளீட்லி ஃபில்ட் ஆகும். பட் இதெல்லாம் நமக்கு கொடுக்கல, தெரிஞ்சுக்கோங்க, தெரிஞ்சுக்கிட்டு விட்டுருங்க. ஸோ இது வந்து கொஷின் நம்பர் 18. இன்னும் ஒரு 10 கொஷின்ஸ் இருக்குது. நம்ம இதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.